Good afternoon, sir. Very good afternoon. Sit down. நீங்க எல்லாரும் படிச்சு முடிச்சிட்டு ஃபியூச்சர்ல என்னவா போறீங்கன்னு பார்க்கலாமா? ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. மிதுன் சொல்லுங்க. நான் சிவில் இன்ஜினியர் ஆக போறேன் சார். ஐசி ஏற்கனவே ஆத்துல இருந்த எல்லா மணலையும் அள்ளி காலி பண்ணிட்டாங்க. கொஞ்சம் நஞ்சம் இருக்கிறது நீங்க காலி பண்ண போறீங்க. ஓகே. நெக்ஸ்ட். சார் நான் டாக்டர் ஆக போறேன் சார். ஓ. நாட்டுல இருக்க மக்கள் எல்லாரும் நோயாளியா மாறிக்கிட்டு இருக்காங்கல்ல, அதனாலதான். பெஸ்ட் சாய்ஸ். எங்க பார்த்தாலும் ஹோட்டல் இருக்கோ இல்லையோ ஹாஸ்பிட்டல் இருக்கு. நீ பொழைச்சுக்குவ. நெக்ஸ்ட். ஐ வில் பிகம் எ லாயர் சார். லாயர்? எஸ் சார். ஓ. நாட்டுல திருடனும் அயோக்கியனும் அதிகமாயிட்டே இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் அடக்கி ஒடுக்கணும்னா சட்டத்தால மட்டும்தான் முடியும். ஃபேண்டாஸ்டிக். ஆனா அந்த சட்டத்தையே மடக்கி நான் அக்குளுக்குள்ள வச்சுக்கிற அரசியல்வாதிகள் அந்த நாட்டுல தான் இருக்காங்க. நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே? ஓகே சார். நெக்ஸ்ட். சார் இந்த டாக்டரு இன்ஜினியரு வக்கீலு இதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது சார். ஓ. நான் படிச்சு முடிச்சுட்டு டாஸ்மார்க்ல பெரிய சேல்ஸ்மேன் ஆக போறேன் சார். டாஸ்மாக்? ஆமா சார். அரைகுறையா படிச்சுட்டு ஊதாரித்தனமா சுத்திட்டு இருந்தேன் எங்க பக்கத்து வீட்டுக்காரரு டாஸ்மார்க்ல சேர்ந்து சேல்ஸ்மேன் ஆகி இப்ப 10 பிளாட் வாங்கி 5 வீடு கட்டிட்டாரு சார். ஆமா சார், மனுஷன் செம்ம செட்டில்டு சார். வீடு வாசல் இல்லாம கூட வாழ்க்கையை ஓட்டிடலாம், ஆனா டாஸ்மார்க் இல்லாம ஒரு நாளையாவது ஓட்ட முடியுமா? நீங்களே சொல்லுங்க சார். கொரோனா காலத்துல எல்லா கடையும் மூடி இருந்துச்சு, ஆனா மூடவே முடியாத ஒரே கடை நம்ம கடை தான் சார். சினிமா அரசியலுக்கு அப்புறம் பணம் கொட்டோன்னு கொட்டுற ஒரே இடம் டாஸ்மாக்ல தான் சார். டாஸ்மாக் இல்லைன்னா தமிழ்நாடே இல்லை சார். நான் பாடம் எடுக்கலான்னு வந்தா எனக்கே பாடம் எடுக்கிறானே. சின்ன பையன் நினச்சா பெரிய பேச்செல்லாம் பேசுகிறானே. வாத்தியார் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு டாஸ்மாகில் சேர்ந்துருவோமா?